ஸோ லெட் ஸ்டார்ட் வித் பயாலஜி. பயாலஜியில் தியரி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேத வாக்கு NCERT மட்டும்தான். NCERT பல தடவை படிச்சிருக்கணுங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை படித்தா பார்த்தாது பல தடவை அந்த சாப்டர் திரும்ப திரும்ப படித்து அந்த புக்கே தேஞ்சு போயிடணும். அந்த அளவுக்கு படிக்கணும். அப்போ தான் உங்களால் NCERTலேருந்து கேட்குற ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நோட் டவுன் கைஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் தான் லாஸ்ட் இயர் ரொம்ப ட்ரபிள் பண்ணாங்க. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ NCERT புக்கை யார் நல்லா திரும்ப நிறைய தடவை படிக்கிறீங்களோ அவங்களால எக்ஸாமில் நிறைய மார்க் பயாலஜியில் கண்டிப்பாக வாங்க முடியும். எல்லா கொஷின்ஸும் NCERTலேருந்து மட்டும்தான் வரும், அதுலேருந்து வராதுன்னு NTA ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. அண்ட் முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுங்க. முக்கியமான சாப்டர் முக்கியமான டாப்பிக்காவது அட்லீஸ்ட் நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நான் உங்கள் ஃபார் த செகண்ட் ஸ்டெப் தியரி படித்து முடிச்சிட்டிங்க. பயாலஜிக்கு தியரிக்கு நிறைய டைம் கொடுக்கணும். நிறைய NCERTல எவ்வளோ நேரம் படிக்க முடியும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சால்விங் த MCQ கைஸ். MCQ சால்விங் புக் எதுனா சூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா என்கிட்ட 2 சஜஷன் இருக்குது. MTG NCERT ஃபிங்கர் டிப்ஸ் பயாலஜி ஒரு புக் இருக்குது. திஷா பயாலஜி NCERT எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு புக் இருக்குது. ஆக்சுவலி கைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நேரத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். MTG NCERT ஃபிங்கர் டிப்ஸ்ங்கிறது நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். நான் படிக்கிறப்ப இருந்தது, அப்போலேருந்து இப்போயுமே இருக்குது. அது ஒரு நல்ல புக்கு தான், NCERT லைன்லேருந்து கொடுத்துருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. இந்த திஷா பயாலஜி NCERT எக்ஸ்ட்ராக்ட்ங்க புக்கை நான் கோத்ரூ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த புக்கில் NCERT லைன் பை லைன் உங்களுக்கு கொஷின் எடுத்திருக்காங்க. அண்ட் எந்த பேஜில் இருக்குன்னு கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ், மேட்ச் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்து சூப்பரான ஒரு சோர்ஸாக வச்சிருக்காங்க. வித் டீடைல்டு எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ முடிஞ்சால் அதுவும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த புக்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட்டை போடுங்க, நான் ஒரு வீடியோ கூட நான் மேக் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் ஃபைன், வெரி புக் நல்லாயிருக்கு. MTG வந்து நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் அது பத்தில். அது படித்தா மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா நோ, அதில் எல்லா லைன்லேருந்து கவர் பண்ணல. ஓரளவுக்கு தான் உங்களுக்கு MCQs கவர் பண்ணியிருக்காங்க. இது இன்னுமே 100% லைன் பை லைன் NCERTலேருந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த தேர்ட் டாபிக் ஃபார் பயாலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் சால்வ் பண்ணணும்னா எனக்கு நிறைய சஜஷன்ஸ் இருக்குது. ஆஸ்வால், MTG, திஷா, அரியந்த் எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. என்கிட்ட 4மே நான் பார்த்துருக்கேன். பர்சனலி எவ்ரிதிங் இஸ் குட். உங்களுக்கு எது வந்து செட் ஆகும் நினைக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு திஷா பப்ளிகேஷன்ஸ் நல்லா தான் இருக்கும், ஆஸ்வாலுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் MTG அரியந்தும் கையில் பார்த்ததில்ல, பட் PDF பார்த்துருக்கேன், அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் செப்பரேட் வீடியோ போடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பற்றி போடுங்கன்னு சொல்லி. அந்த ஃபைனல் டாபிக் இஸ் டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. கோச்சிங் ஆப்ஸ், நீங்கள் ஏதாவது கோச்சிங் போயிட்டு இருக்கீங்க, ஆஃப்லைன் கோச்சிங் போயிட்டு இருக்கீங்கன்னா அவங்களே உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு படிங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் எந்த கோச்சிங் போல என்ன மாதிரி செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில ஆன்லைன் ஆப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்ஸில் நீங்கள் MCQs போட்டிங்கனாவே தாராளமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான் தட் இஸ் அன்அகாடமி. கோச்சிங் போகாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிற நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர் கால்டு லைவ் கிளாஸஸ். இந்த லைவ் கிளாஸ் முடிச்ச உடனே இமீடியட்டாக அந்த கிளாஸோட கம்ப்ளீட் PDF கிடச்சிடும். என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த PDFல இருக்கும். ஒரு நீட் ஆஸ்பிரண்டா நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த கிளாஸை பார்த்து முடிச்சுட்டு அந்த PDF டவுன்லோட் பண்ணி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அதை கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு PDFும் கிடைக்கும், தாராளமாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு இமீடியட்டா ஒவ்வொரு லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கிளாஸோடயே ஒரு டெஸ்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கிளாஸ் என்ன டாபிக் சொல்லி கொடுத்திருந்தாங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடான क्वेश्चंस எல்லாமே அந்த டெஸ்ட்ல இருக்கும். யூசுவலா பேட்சஸ்னு ஒரு லான்ச் பண்ணுவாங்க. அன்அகாடமி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ பேட்சஸ் ஒரு லான்ச் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஸ்டடி பிளானர் உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த டைம் டேபிளுக்கு ஏத்த மாதிரி கிளாसेस எடுப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு நோட்ஸ் படிச்சிட்டு MCQ சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பேட்சஸ்க்கு அப்புறமும் டெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த டெஸ்ட் நாம எழுதிக்கலாம். அந்த கம்ப்ளீட் பண்ண சொன்ன மாதிரி ஒன் சச் பேட்சஸ் மகா சங்கரம் பேட்ச்னு சொல்லிட்டு நீட் 2023 காக ஆரம்பிக்கிறாங்க. இது யாரை கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா கிளாஸ் 12 படிக்கிற பசங்களையும் டிராப்பர்ஸை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதுல மோஸ்ட்லி கிளாஸ் 12 சிலபஸ் ஃபுல்லா சொல்லி தர போறாங்க. இல்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கடந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் ஓட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இருக்கும். இது இல்லாம 35000 பிளஸ் பிராக்டிஸ் क्वेश्चन பேங்க் இருக்க போகுது. சோ பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு 8700, அதே மாதிரி 9 மந்த்ஸ்க்கு 12 மந்த்ஸ்க்கு 18 மந்த்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷன்னா பிரெப்லா டிராப்போட ரெக்கார்டட் லெக்சர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ 6 மந்த்ஸ்க்கு இந்த பிரைசிங் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொருக்கும் பாத்துக்கலாம். நீங்க எந்த பேக் என்ரோல் பண்ண நினைச்சாலும் அதோட சேர்த்து SNEET10ங்கற கோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கிடைக்கும். அதுதான் இந்த வீடியோல நான் முடிக்க சொல்லி நினைச்சேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஆப் நீங்க பயன்படுத்திங்க நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். You can go and check. Now it's time for physics. So first உங்களுக்கு பாத்தீங்கன்னா தியரி என்னன்னா கேட்டிங்கன்னா நீங்க NCERT புக்ல படிக்கலாம். ஒரு சில பேர் NCERT புக் படிக்க திறமை இருக்குன்னா நீங்க படிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கோச்சிங்கில் இருக்கீங்க, ஆஃப்லைன் கோச்சிங் இருக்கீங்கன்னா அவங்களோட லெக்சர்ஸ் நோட்ஸ் படிங்க. டெய்லி அவங்க கிளாஸ் எடுக்கிறத நோட்ஸ் கொடுப்பாங்க, எழுதுவீங்கள்ல, அந்த நோட்ஸை படிங்க, அதுவே போதும். இல்லைனா நான் வந்து இதுவுமே போகல, கோச்சிங்கும் நான் போகல, NCERT புக் படிக்கும் கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்கூல் டைமில் ஃபாலோ பண்ண ஒரு சஜஷன் சொல்கிறேன். நான் வந்து மூவ் ஃபாஸ்ட் வித் ஃபிசிக்ஸ்னு ஒரு புக்கு படித்தேன். 11க்கும் சரி 12க்கும் சரி NCERT படிக்கிறதுக்கு பதிலாக NCERTலேருந்து கைடு மாதிரி அது ஒரு கைடு, நான் ஸ்கூலில் யூஸ் பண்ணுற ஒரு கைடு. ஸோ அந்த கைடு நான் படித்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து தியரி பாட்டு நல்லா கவர் ஆச்சு. ஆனால் இப்போ இருக்கிற நீட் எக்ஸாம் பசங்களுக்கு இவ்வளோ பெரிய புக் படிக்கிறது நிறைய டைம் எடுக்கும். டைம் இருந்தால் படிங்க. அப்படி இல்லைன்னா நான் ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஷார்ட் டைமில் உங்களுக்கு தியரி முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்படி எப்படின்னா
நீங்கள் ஆஃப்லைன் கோச்சிங் போகிறீங்கன்னா அந்த கோச்சிங் நோட்ஸ் படிக்கிறது. இன்கேஸ் கோச்சிங் போகலன்னா ஆன்லைன்லேயே இது ஒரு ஆப் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸில் A to Z உங்களுக்கு கவர் பண்ணி தியரியிலேருந்து ஆரம்பிச்சு MCQ சால்விங், ட்ரிக்ஸ், டிப்ஸ், அதே சமயம் எந்தெந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்டட் கொஷின் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அந்த ஒரு ஆப்பில், இந்த மாதிரி ஒரு ஆப்பில் நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் அதில் டீட்டெயில் லெக்சர்ஸ் இருக்கும். அந்த லெக்சர்ஸை பார்த்து அந்த லெக்சர்ஸ் நீங்கள் பார்க்குறப்பே கீழே நோட்ஸ், உங்களோட ஹேண்ட் நோட்ஸ் எழுதிக்கோங்க. பேப்பரில் ஒரு நோட்டு போட்டு இந்த சாப்டர் கீழே இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப வீடியோ பார்க்க நோட்ஸ் எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் எந்த புக்குமே படிக்க தேவையில்ல. மறுபடியும் இந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்தாவே போதும். எல்லா முக்கியமான பாயிண்ட் அதிலே இருக்கும். அதை நீங்கள் வேகமாக ரிவைஸ் பண்ணலாம் பிஃபோர் யோர் எக்ஸாம்ஸ். அண்ட் MCQ சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தியரி போய் படிக்கணும் தேவையில்ல ஒரு புக்கில். ஓகே, ஸோ NCERT புக்கு நீங்கள் படிக்க முடிஞ்சால் படிங்க. பட் இந்த மாதிரி மெத்தட் கம்மி டைமில் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நேரத்தில் தியரியில் சொல்ல நினச்சேன். நவ் டாக்கிங் அபவுட் த MCQ சால்விங் இன் ஃபிசிக்ஸ். ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கோச்சிங் போகிறீங்கன்னா அந்த கோச்சிங் மாடியூல் நீங்கள் MCQ சால்வ் பண்ணுங்கள். இல்லைனா MTG NCERT ஃபிங்கர் டிப்ஸ் புக் நல்லாயிருக்கு. அதே திஷா பப்ளிகேஷன்ஸோட NCERT எக்ஸ்ட்ராக்ட் புக்கும் நல்லாயிருக்கு. ஒரு சில பேர் எரர்லெஸ்ங்கிற ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் 2-3 ஆத்தர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த புக் ஸ்டாண்டர்ட் நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க MCQ சால்விங்க்கு. இன்கேஸ் ஆனால் புக்ஸையும் தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை புக்ஸ் இல்லாமல் எனக்கு ஒரு கன்சைஸ் சோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழில் உங்களுக்கு டீடைல் கொஷின் பேங்க் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்லையும் எல்லா டாப்பிக்ல வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ்லேருந்து எந்தெந்த மாடலில் எக்ஸாமில் கேட்கலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் மட்டும் நான் கையில் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கைஸ், டெஃபினெட்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆர் கோயிங் டு கிரியேட் அ டிஃபரன்ஸ் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். இதை பற்றி தனி வீடியோ போடுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் பயாலஜிக்கு என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கினீங்களோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு புக்ஸ் வாங்கிக்கோங்க. டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி தனி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். NCERT எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கும் புக்ஸ் இருக்குது. NCERT எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் புக்னே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா அரியன்த் புக் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம், நல்லாயிருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வாங்கியிருந்தேன். இல்லை நான் ஆன்லைனில் படிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் யூஸ் பண்ணது வந்து tiwariacademy.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நான் போயிட்டு யூஸ்வலாக ஒவ்வொன்றிலையும் NCERT எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஃப்ரீ தான். நான் ஃப்ரீ சோர்ஸ் தான் டவுன்லோட் பண்ணி நான் படிச்சிருக்கேன். யூஸ்வலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனா எனக்கு அந்த PDF படிக்கும் சலுப்பாக இருக்குன்னா ஒரு சில யூடியூப் வீடியோஸ் இருக்கும், ஃப்ரீ வீடியோஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த NCERT எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லேருந்து நீட் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது நம்மளோட ஆப்பில் டார்கெட் NCERTனே போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் முக்கியமான NCERT கொஷின்ஸ் எதெல்லாம் நீட்டில் வரும்னு சொல்லியிருக்கேன். நிறைய கொஷின்ஸ் வருஷம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்ஸ். நவ் வி கோ ஃபார் கெமிஸ்ட்ரி. கைஸ், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் NCERTக்கு தியரிக்கு NCERT மட்டுமே போதும். அண்ட் MCQ சால்விங்க்கு நான் ஃபிசிக்ஸ் சொன்ன மாதிரி தான் ஏதாவது கோச்சிங் ஆப்போ NCERT ஃபிங்கர் டிப்ஸ் புக்கு, திஷா பப்ளிகேஷன்ஸ் ஆர் எனி அதர் ஸ்டாண்டர்ட் புக் தட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் NCERT சொல்யூஷன்ஸ் புக் இதில் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸ் நான் அதை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருந்தேன். பட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் NCERT கொஷின்ஸ் தான் நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. NCERTல குட்டியாக உள்ளே கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே முக்கியம். ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் புக் வாங்குறீங்களோ இல்லையோ, கெமிஸ்ட்ரிக்கு NCERT சொல்யூஷன்ஸ் புக் வாங்கிக்கோங்க. அரிஹந்தோ ஏதாவது ஒரு வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரிஹந்த் ரொம்ப நல்லாயிருக்கும். திவாரி அகாடமியில் PDF இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி தெளிவாக நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NCERTல கொடுத்துருக்க இன்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் நிறைய கொஷின் நீட் எக்ஸாமில் டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் டெஸ்ட் சீரிஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு ஆப் கிடச்சா. ஸோ இதெல்லாமே தான் நான் உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜின்னு தனித்தனியாக சொல்ல நினச்சேன். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கீ டு சக்ஸஸ்ன்னு கேட்பாங்க. த கீ டு சக்ஸஸ் இஸ் ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். யோசிச்சுக்கிட்டே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஒரு பேசிக்காக ஒரு பிளான் வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லியும் ப்ரிவாக பண்ணுங்கள். நிறைய விஷயத்தை போட்டு மனசை குழப்பிக்க வேணாம். நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, ஃப்ரெஷ்ஷாக எடுக்க மாட்டோமா, இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம் கிடைக்குமா கிடைக்காதா, ரீரிப்பீட் பண்ணியிருப்போம் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி பயப்படாமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங். இதுதான் நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்ல நினைக்கிறேன். இப்போதைக்கு ப்ராசஸை போடு, ஒர்க்கு போடு, MCQ சால்வ் பண்ணி, படி, டெஸ்ட் எழுது, கற்றுக்கோ. கஷ்டமான டைம் வந்தால் தைரியமாக இரு. உனக்கு கிடைக்காம அந்த சீட்டு வேறு யாருக்கு கிடைக்க போகுது. நீ போடுற ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக உனக்கு அந்த சீட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதை தான் ஒரு சீனியராக உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினச்சேன். ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீட் எக்ஸாம் பற்றின ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட் படிக்கிறாங்களோ ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் பி மோஸ்ட் மோட்டிவேட்டட். ஸோ டேக் கேர். தேங்க்யூ ஆல். சுதர்ஷன் சைனிங் ஆஃப். பை.